அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். இன்றைக்கு நம்முடைய சேனலில் டிஆர்பியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா யாருக்கானதுன்னா பிடி-பிஆர்டி தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த செய்தியை கவனமாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அனைத்து பாடங்களுக்குமான தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து எப்போது பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆசிரியர்கள் அவளுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் பல்வேறு இடையூறுகள் நமக்கு ஏற்பட்டது. அதனையெல்லாம் கடந்து தற்போது விரைவில் பணி நியமனம் என்பது நடக்கவிருக்கிறது. இந்த சூழலில் தேர்வு பட்டியலில் இடம்பெறாத பல்வேறு ஆசிரியர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கு தொடுத்து தங்களுக்கான நியாயம் வேண்டி வழக்கு தொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அவர்களுடைய பெயர்களை பட்டியலில் இணைத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்ததை தொடர்ந்து தற்போது ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே தமிழுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் அண்டு ஹிஸ்ட்ரிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் முன்னரே வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அனைத்து பாடங்களுக்குமான தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா முன்ன வெளியிட்டிருந்த தற்காலிக தேர்வு பட்டியலிருந்து சிறிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதன் மூலம் வெற்றி பெற்று உள்ளே வந்தவர்கள் சில ஆசிரியர்கள். அவர்கள் உள்ளே வருவதனால் அந்த இடத்தில் இருந்து வெளியேறும் சில ஆசிரியர்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் மாற்றம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பணியிடங்கள் என்னென்ன அடெண்டம் விட்டாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு எப்போ முடிஞ்சது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எப்படி முடிஞ்சு, என்ன ரேஷியோவில் முடிஞ்சு, என்ன டேட்டில் முடிஞ்சு எல்லாமே கொடுத்துட்டு இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எதுக்காக இப்போ ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் அந்த எண்ணோடு சேர்த்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வழக்குகள் எல்லாவற்றிலும் இவருடைய பெயர்களை உள்ளே இணைக்க சொன்னதுனால நாங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எது நிலையானது கிடையாது. இன்னும் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. அது இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் சேஞ்சஸை ஏற்படுத்தினாலும் படுத்தலாம். அது ஆக மொத்தம் இது நிலையானது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வழக்கமாக டிஆர்பி சொல்லக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? டிஆர்பிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ? ஏப்ரல் 12 வெளியிட்டாங்க. நம்ம உடனே வீடியோ போட முடியாததுக்கான காரணம் என்னென்னா, இங்கிலீஷ்க்கான அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது நீக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு வெளியிடப்பட்டு மறுபடியும் நீக்கப்பட்டது ஒரு டெக்னிக்கல் எரர்னால். மறுபடியும் அது இன்று காலை 15 ஏப்ரல் அன்னைக்கு இது விசிபிளாக தொடங்கிருச்சு. அதனால தான் நம்ம இப்போ வீடியோ போடுறோம். சரிங்களா? இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே தமிழுக்கான லிஸ்ட்டும் ஹிஸ்ட்ரிக்கான லிஸ்ட்டும் ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மீதி 7 சப்ஜெக்ட்டுமான ரிவைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, ஜாகிரஃபின்ட்டு எல்லா பாடங்களுக்குமான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேர்வு பட்டியலில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த லிஸ்ட்டை ஒரு முறை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அந்த ரோல் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா சரி பார்த்துக்கோங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சிலருக்கு ரேங்க் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே போல் சில ஆசிரியர்களுக்கு டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிருக்கு. டிஎஸ்சியில் இருந்தவங்க டிஎம்எஸ் போயிருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷனில் போயிட்டு ஏற்கனவே கவுன்சிலிங் போயிட்டு செலெக்ஷன் ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டு வந்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏடிடபிள்யூடிக்கு போயிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்கள் அப்படின்றதும் நடந்திருக்கு. அதே போல் ரேங்க் நம்பர்ஸு 300 இருந்திருப்பாங்க, 301க்கு போயிருப்பாங்க. சப்போஸ் 300 299க்கு போயிருக்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்களும் நடந்திருக்கின்றன. ஆக இத்துடன் அனைத்து பாடங்களுக்குமான ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியாகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து விரைவாக நமக்கு பணி ஆணை கலந்தாய்வு நடத்தி வழங்க வேண்டும் என்பது தான் அனைத்து ஆசிரியருடைய எதிர்பார்ப்பும். நிச்சயமாக அது விரைவாக நடக்கும் அப்படின்றத நம்பலாம். ஏன்னா டிஆர்பி பார்த்திங்கன்னா
எல்லா பாடங்களுக்கும் உடனடியாக வந்து லிஸ்ட்டு போட்டாங்க. ஸோ இந்த 2% ஆசிரியர்களுக்கான அந்த பணிகள் நடக்கிறதா ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் கல்வித்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கிறாங்க. அது முடிந்தவுடன் நிச்சயமாக நமக்கான பணி வாய்ப்பு என்பது வழங்கப்படும். எனவே ஆசிரியர்கள் தயவு கூர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவருடைய நிலை வந்து மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆகஸ்ட்டில் வெளியிட்டதாக கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட, ஆகஸ்ட்டில் அனைத்து பாடங்களுக்கும் வெளியே வந்து விட்டது. அப்படி எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் ஆசிரியராகும் கனவில் இருந்திருப்பாங்க. அந்த கனவு என்பது இன்றைக்கு திடீரென்று இந்த நீதிமன்ற உத்தரவுகளை காட்டி தகர்க்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் தூக்கத்தை துளைத்து மன உளைச்சலில் ஆளாகி இருக்கிறார்கள். இந்த ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படின்றது முன்னையே போட்டிருந்தா இந்த அளவுக்கான ஒரு சங்கடங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்காது. ஏன்னா முன்னாடியே வந்து லிஸ்ட்டு வந்து ரிவைஸ்லாம் பண்ணாங்க. அதாவது லிஸ்ட்டு போட்டு 1 or 2 டேஸ்லேயே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து வெளியே போகும்போது அது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தாது. அதுவும் வலிக்கும்னாலும் இந்த அளவுக்கு வலிக்காது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதங்களை கடந்த நிலையில் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பல்வேறு ஆசைகளோடைய கனவுகளோடய இருந்திருப்பாங்க. இந்த நிலையில் வந்து இந்த பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது ஆசிரியர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே புதிதாக உள்ளே நுழைந்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயம் பெயர் நீக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் அரசு ஏதாவது செய்யுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றபடி ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல்கள் மற்ற செய்திகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் இந்த மாதிரியான தகவல்களை நான் தெரிவிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஆசிரியர்களே.